ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2வது தடவை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இல்லை பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா செகண்ட் பேபி நம்ம ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு என்னென்ன விளைவுகள்லாம் வரும், ஃபஸ்ட்டு பேபிக்கெலாம் இருந்த மாதிரி இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்னு பார்த்தலாம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு கன்சீவாக இருக்கும்போது நம்மள எப்பயுமே நார்மலாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வாந்தி, தலை சுத்தல் இந்தமாரி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் சில பேர்த்துக்கு அது எதுவுமே இல்லாமே இருக்கும். செகண்ட் பேபிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாமிட் வர ஆரம்பிக்கும், தலை சுத்தல், மயக்கம், எது சாப்பிட்டாலும் உடனே வாமிட், இந்தமாரி பிரச்சனைகளே 2வது பேபிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போகிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி இதுங்கனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கு எல்லாம் நிறைய சத்துக்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு பேபிக்கு நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேபியில் அவ்வளோக்கு எதுவுமே தெரியாது. செகண்ட் பேபியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் தெம்பு இல்லாமல் போயிடும். அதனால செகண்ட் பேபிக்கு கொஞ்சம் இதாகவே இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பேக் பெயின்லாம் அதிகமாக ஏற்படும். நம்ம உட்காரும்போது எப்போவுமே முதுகு வளைச்சாப்புல உட்காரவே கூடாது. கால் கொஞ்சம் மடக்குனாப்புல உட்காந்து அதுக்கப்புறம் தான் செய்யணும். இல்லைன்னா முதுகு வலி அதிகமாக ஏற்படும் செகண்ட் பேபிக்கு. இது மட்டும் இல்லாமல் சிசரிங் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் பேபிக்கு பார்த்திங்கன்னா அந்த வலி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு பேபியோட செகண்ட் பேபிக்கு வலி அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுக்கான சத்தான பொருட்கள்லாம் அதிகமாக எடுத்து நீங்கள் சாப்பிட்ணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சர்க்கரை நோய் ஃபஸ்ட்டு பேபிக்கே இருந்ததுன்னா அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இல்லைன்னா செகண்ட் பேபிக்கு பார்த்திங்கன்னா அதே பக்க விளைவாக ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அதனால் செகண்ட் பேபிக்கு எப்பயுமே நம்ம ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வெயிட்டான பொருட்கள் இதுமாரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது. நார்மலாக என்னென்ன வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் இந்தமாரி நம்ம செஞ்சு இருந்தாவே போதுமானது. செகண்ட் பேபிக்கு எப்பயுமே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ நிறைய ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஃபுட்டாக செகண்ட் பேபிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.